குழந்தைங்களுக்கு அதிக ஞாபக சக்தியை தரக்கூடிய வல்லாரைக்கீரை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா 10 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. அதுக்கு ஒரு 12லேருந்து 15 போல் வல்லாரைக்கீரை எடுத்துக்கோங்க. நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்ச கீரையையும் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 5 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் நறுக்கிய தக்காளி, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு குக்கரில் மூடியை போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லாவே குக் ஆகிருக்கும். சூடாக இருக்கிறப்பயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இல்லாட்டி கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஹெல்த்தியான கீரை சாதத்தை பார்த்திங்கன்னா லன்ச் டைமில் குழந்தைங்களுக்கு ஊட்டலாங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.